தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். சார், பீகார் தேர்தலில் எதிர்பார்க்காத விதமாக என்டிஏ அலையன்ஸ் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. 202 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ் பாஜக ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அந்த உற்சாகத்தோடு வர இருக்கக்கூடிய 5 மாநில தேர்தல், தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தலில் கவனம் செலுத்துகிற திட்டத்தை வகுக்கிறாங்க. இப்போ பர்டிகுலராக பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தியை சொல்லுது? நம்ம இதை வச்சு என்னென்ன அரசியலை புரிஞ்சுக்கலாம்? பீகார் எலெக்ஷன்ஸோட விக்டரின்றது பிஜேபிக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க அடுத்தது இந்த சீஃப் மினிஸ்டர் பொசிஷனை நோக்கி அவங்க போகிறதுக்கு முக்கியமான ஒரு கட்டத்தை தாண்டியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அதிகமான இடங்கள் பெற்றிருந்தால் கூட நிதிஷ்கான வாய்ப்பு அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இனிமேல் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நிதிஷ் இவங்க இல்லாட்டி ஆர்ஜேடி இல்லாட்டி பிஜேபின்னு அப்படி போயிருந்தார். இப்போ இந்த வாட்டி அந்த விளையாட்டை விளையாட முடியாது. ஜேடியு இல்லாதையே கூட ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான, ஜேடியுவை உடைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை கூட இப்போ அவங்க வச்சுருக்காங்க, பிஜேபி வச்சுருக்காங்க. அதனால் இந்த வாட்டி நிதிஷ்குமார் சிஎம்மாக மோடி சொன்ன மாதிரி ஏற்றுப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தமெல்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக மாற்றி அவரே ஓடி போகிற மாதிரியான விஷயங்களை கூட பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா சென்ட்ரல் அதுக்குள்ளேயும் ஜேடியூவில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸையும் உடைக்கலாம், ஸ்டேட் அசம்பிளியும் உடைக்கலாம். அதனால் பார்க்கணும். ஏன்னா இது தற்காலிகமாக ஆட்டத்தை கலைக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 6-7 மாதம் 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே ஆட்டத்தை கலைக்கிறது ஏன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க சீஃப் மினிஸ்டர் இதை விட மாட்டாங்க சீட்டை. அடுத்த 5 வருஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நடுவில் 29 எலெக்ஷன்ஸ் வேறு வரதுனால அவங்க சீஃப் மினிஸ்டர் பொசிஷனில் இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. அது பீகாரை பொறுத்த மட்டும் அவங்க பெரிய வெற்றி. அது அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக பிஜேபி கீழே ஆர்எஸ்எஸ்லாம் ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணி அங்கே ஹிந்துத்துவா பெரிய ஒர்க் பண்ணல. ஹிந்துத்துவா பீகார் ஒன்றும் பெரிய ஒர்க் பண்ணல. அது ஒரு சோஷலிஸ்ட் பூமி. அங்கே ஹிந்துத்துவா என்றைக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது. லாலு நிதிஷ்லாம் ஒரு மதச்சார்பற்ற ஒரு அந்த பொசிஷனில் கிளியராக இருந்ததுனால இந்துத்துவம் அங்கே உள்ளே போக முடியல ஆக்சுவலாக. ஸோ அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அவங்க அந்த சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு போவாங்க. ஆனால் அதே சமயம் மற்ற ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் என்ஆர்சி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க யாரெல்லாம் நீக்கணுமோ அங்கே அதெல்லாம் நீக்கிட்டாங்க. அவங்க இன்னும் வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாநிலம். தமிழ்நாடு கூட அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. வெஸ்ட் பெங்கால் முக்கியமான மாநிலம். வெஸ்ட் பெங்கால் ஏன் முக்கியமான மாநிலம் இருக்குன்னா, ஒன்று அவங்களுடைய ஓட் பேங்கை சேர்க்கணும், மம்தாக்கு போகிற ஓட் பேங்கை நீக்கணும். அது இந்த எஸ்ஐஆரில் பாசிபிள் இருக்குது. 71க்கு அப்புறம் பங்களாதேஷ் பிரச்சனைகளுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான அகதிகள் வந்தாங்க இல்லையா? அதில் முஸ்லீம்களும் வந்தாங்க, ஹிந்துஸும் வந்தாங்க. முஸ்லீம்களும் இந்துக்களும், பெங்காலி பேசுகிற முஸ்லீம்ஸு, பெங்காலி பேசுகிற ஹிந்துஸும் வந்தவங்க வெஸ்ட் பெங்காலில் பல இடங்களில் தங்கினாங்க, பர்மனெண்ட்டாக தங்கினாங்க, ஆதார் கார்டு வாங்கினாங்க, ஓட்டர் ஐடி வாங்கினாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த ஓட் பேங்க், அந்த முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த பங்களாதேஷில் முஸ்லீம் ஓட் பேங்க், அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த முஸ்லீம் ஓட் பேங்க் ஒரு பக்கம் இருக்கணும். புதுசாக முஸ்லீம் ஓட் பேங்க்கு அது மம்தாக்கு ஒரு பெரிய ஓட் பேங்காக இருக்குது. அது லெஃப்ட்டுக்கு ஒரு ஓட் பேங்காக இருந்தது, அது காங்கிரஸுக்கு ஒரு ஓட் பேங்காக இருந்தது. இப்போ மம்தாக்கு ஒரு ஓட் பேங்காக இருக்குது. அதனால் இவங்க என்ன தான் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணால் கூட பாஜகவில் அங்கே வின் பண்ண முடியல ஆக்சுவலாக. அப்போது அவங்களுக்கு என்னென்னா அந்த சிஏஏ திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா இந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து வந்த இந்துக்களுக்கான குடியுரிமை, இந்துக்கள் முஸ்லீம்கள் தவிர மற்ற எல்லாரும். அப்போது பங்களாதேஷில் ஒரே சமயத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களுக்குமான விஷயத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த பங்களாதேஷ் இந்துக்கள் இருக்காங்களே அவங்களுக்கான குடியுரிமை கிடைச்சிடும். குடியுரிமை கிடைச்சா ஓட்டுரிமை தானாக கொடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது அந்த ஓட் பேங்கை எடுக்கிறாங்க பிஜேபி. அதே சமயம் பங்களாதேஷ் அதே சமயத்தில் அந்த இந்துக்களோடையே முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்க அவங்கக்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அப்பா பர்த் டேட்டு சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஆனால் பங்களாதேஷ் எங்கே வாங்கிட்டு வருது, நீக்குவாங்க. நீக்கும்போது அப்போது அவங்களுக்கு வேண்டிய ஓட் பேங்க் சேர்க்கறது, வராத ஓட் பேங்கை நீக்கிறது. அப்போ அதன் மூலமாக ஒரு வெற்றியை பிடிக்க முடியும். இப்போ 77 இடங்கள் ஒன்று இருக்கான்னு நினைக்கிறேன், 73 இடங்கள் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இன்னொரு 2014 வரும்போது ஃபஸ்ட்டு 3 எம்எல்ஏ 3, அப்புறம் இன்னைக்கு 77. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. மம்தா 4ஆம் தடவை எலெக்ட் ஆவாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே கூட 12 மாநிலங்கள் சொல்கிறாங்களே, அவங்களுடைய நோக்கம்லாம் இதுதான், வெஸ்ட் பெங்கால் தான். அவங்களுடைய மெயின் டார்கெட் வெஸ்ட் பெங்கால் தான்.
ஏன்னா அது வெஸ்ட் பெங்காலில் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க இந்தியாவில் முக்கால்வாசி இடத்த பிடிச்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அது அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தப்படும் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம், சந்தேகம் இல்லை. அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. தமிழ்நாட்டில் வந்து அவங்க அதிமுகவோடு இருக்காங்க. அதிமுகவோட கிட்ட இன்னும் ஒரு 10 சீட் மேலே கேட்பாங்க. அவர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு வேறு விஷயம். அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே அசம்பிளி எலெக்ஷன்ஸில் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. 29 தான் அவங்களை பொறுத்த மட்டும். முடிஞ்சால் வந்து இது கூட்டணியை கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. தாவேகா வந்து சேர்ப்பாங்களான்னா தாவேகாவை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. தாவேகா சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது என்னுடைய அபிப்பிராயம். அது வந்து மைனாரிட்டி ஓட்டை கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு பொறுத்து போயிடும். அதனால் தாவேகா சேருவாங்களா மாட்டான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை ஒருவேளை பாஜக கூட்டணியை வெட்டி விட்டு அதிமுக தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறான்றதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சா அது வந்து பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாஜக அதிமுக பொறுத்த மட்டும் அப்படி இருக்கும். பாஜக திமுகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இறங்குவாங்க. உள்ள இறங்கி வந்து எஸ்ஐஆர் எல்லாம் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் கெடுபிடிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பீகாரில் பண்ண அளவுக்கோ இல்லை வெஸ்ட் பெங்காலில் பண்ண போகிற அளவுக்கோ இங்கே வந்து அந்த அளவுக்கு இங்கே வந்து ஆட்கள்லாம் நீக்கிறதுலாம் கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து திமுக அதிமுக எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால எல்லாருமே பூத் லெவலில் வந்து அந்த பிஎல்ஏஸ் அவங்க வந்து பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பிஎல்ஏஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பீகாரில் வந்து பிஎல்ஏஸே கிடையாது. யாருக்கு? ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் வீக்காக இருக்காங்க. 90,000 வாக்குச்சாவடியில் வந்து 60,000 50,000 இருந்தாங்க. 30,000 வாக்குச்சாவடியில் இல்லவே இல்லை. அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து இருக்கிற 68,000 வாக்குச்சாவடியில் பிஎல்ஏஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது திமுக இல்லாட்டி அதிமுக இருக்கும், அதிமுக இல்லாட்டி வேற ஒரு கட்சி, பிஜேபியை கூட ஸ்ட்ராங்காக இருப்பான் சொல்ல முடியாது. சில இடத்துல தாவேக்காக்கு தான் அங்கேயும் இருக்க மாட்டான். அவங்க ஓட்டு தான் பார்த்துக்கணும் அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது இங்கே எஸ்ஐஆரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. அது தவிர வந்து இங்கே வந்து அந்த திமுகவுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குல்ல, இடி சிபிஐ ரைடு போன்ற விஷயங்கள்லாம் இங்கே ஆரம்பிப்பாங்க. அது இதுமாதிரி சீரியஸாக நடக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் அடுத்தது காங்கிரஸ் பிஜேபியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷன்ஸுக்கு இந்த பீகார் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சில காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப உற்சாகமிக்க காங்கிரஸ்காரர்கள்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் எல்லாம் சொன்னாங்க இல்லையா. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மேல்டு பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் மேல்டு பொறுப்பாளர் வந்து 110 தொகுதிகளை டார்கெட் பண்ணுறாங்க, ஒரு 50 சீட்ஸ் கேட்கலான்ற மாதிரியான ஒரு பிளானோடு நகர்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில் காங்கிரஸ் வட்டாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பீகாரில் ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன 61 இடங்கள் கொடுத்து 6 இடங்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. 8% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட 5-6% தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். அதனால் இப்போ ஏற்கனவே கொடுக்குற சீட்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு மேலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கே.எஸ். அழகிரி, வேலுச்சாமி, அந்த சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து ஏதோ விஜய் கூட போகிற மாதிரி ஐடியாலேயே பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இனிமேல் விஜய் கூட போகிற ஐடியாவில் காங்கிரஸ் இருக்காது. ஏன்னா விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது. அவர் கடைசி நேரத்தில் அவரோட போய் சேர்ந்து நீங்கள் இருக்கிற சீட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஓட் பர்சன்டேஜ் வரலாம். ஆர்ஜேடி வந்து இப்போ 23% ஓட்டு வாங்கியிருக்கான் சார். அவனோட சீட் என்ன 25 தானே, 25 சீட் தான். ஸோ ஓட் பர்சன்டேஜுக்கும் சீட்டுக்கும் காரிலேட் அதை ரிலேட் பண்ணவே முடியல. 1,15,00,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 23% வந்திருக்கு. பாஜக கூட 20% தான். ஆமா, பட் இவங்க வந்து 23%. இவங்க தான் லீடிங். ஆனால் சீட் இல்லை. அந்த இது சீட்டாக கன்வெர்ட் ஆகல. எல்லா தொகுதிகள்லையும் வந்து ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கான். ஜெயிச்ச இடங்களில் மார்ஜின் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து தோற்ற இடங்களில் மார்ஜின் கம்மியாக இருக்கலாம், ஜெயிச்ச இடங்கள் மார்ஜின் அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் 143 இடங்களில் ஆர்ஜேடி போட்டி போட்டு இவன் 101 இடங்களில் அவங்க 101 இடங்களில் தான் போட்டி போட்டாங்க. ஆமாம், 42 தொகுதியில் வித்தியாசம் இருக்குது. அதனால் 23% போன வாட்டி வாங்கின அதே பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் 75 சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க, சீட்ஸ் குறைஞ்சி போச்சு. அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சீட் கார்குலேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வின்னிங் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, வாங்குற டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு இடத்துல வந்து 10,000 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு இடத்துல 100 ஓட்டில் ஜெயிக்கிறான்ல. ஸோ அந்த 100 ஓட்டில் ஜெயிக்கிற இடத்துல 2 பேரும் நெருங்கின ஓட்டு வாங்கும்போது அது வந்து அந்த சீட்டில் வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக ஓட்டில் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. அப்போ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட சீட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அந்த வின்னிங் மார்ஜின் கம்மியாக இருக்குல்ல. வெறும் 25 வாக்குகளில் ஜேடி வெற்றி பெற்றிருக்காங்க, ஆர்ஜேடி தோத்துருக்காங்க. அந்த மாதிரி 25, 112, 100, 300 அந்த மாதிரியான இடத்துல வந்து வெற்றி தோல்வியில் மாறி மாறி அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது வந்து உங்களுக்கு அதனால் பர்சன்டேஜ் வாங்கின வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மார்ஜின் கம்மியாக வெற்றி வந்து அவங்க போய் இன்னொருத்தர் கையில் போய் சேர்ந்துருது இல்லை. அதுதான் பிரச்சனையாங்க. எக்ஸாக்டாக வந்து பர்சன்டேஜை வச்சு நீங்கள் சீட்ஸை வந்து அதை வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. ஒரு கார்லேட் பண்ணி நீங்கள் 10% ஓட்டு வாங்கினா இவ்வளோ % சீட்டு வாங்குவீங்கன்னா நீங்கள் உறுதியாக கேரண்டி கிடையாது. ஏன்னா வெற்றியோடைய மார்ஜின் வந்து வித்தியாசமாக போயிட்டு இருக்கிறதுனால சொல்ல முடியாது. 15% ஓட்டு வாங்குறவங்க இப்போ விஜய் கூட அதே தான், 20% ஓட்டு வாங்கலாம். வெதர் ஹி குட் வின் அ சீட்.
விஜயகாந்த் 6% சீட்டில் ஓட்டு வாங்கினார் முதல் எலெக்ஷனில், ஒரு சீட் தான் வின் பண்ணார் ஆக்சுவலாக. ஓவைசி பாருங்க 2% ஓட்டு வாங்கினா 5 சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி காரிலேட் ஆகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னாங்க. அதே சீமாஞ்சல் ஏரியாவில் அதே போன தடவை வின் பண்ண 5 சீட்டை இந்த தடவை வின் பண்ணியிருக்கான். அதே சீமாஞ்சலில் முஸ்லீம் 55% இருக்கிற இதெல்லாம் ஏரியாலாம் உண்டாங்க. ஆக்சுவலாக தொகுதிகள்லாம் உண்டு. அங்கே முஸ்லீம் வாக்கு லீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அவன் வின் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அப்போ அவனுக்கு வந்து முஸ்லீம் வாக்குகள் மட்டும்தான் விழுந்ததா, ஹிந்து வாக்குகளும் சேர்ந்து தான் விழுந்திருக்கும், சேர்ந்து தான் விழுந்து வின் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே திமுக ஆட்கள் வந்து எஸ்ஐஆரை கொஞ்சம் க்ளீனாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சீட் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுக்கும் வந்து 29 முக்கியம். ஒரு அன்டெஸ்டடாக இருக்கிற விஜய் அவருக்கு என்னதான் ஒரு பர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்த்தா கூட அங்கே போயிட்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இப்போ இருக்கிற ஒரு 18-19 எம்எல்ஏவும் அவங்களோட பொசிஷன்ஸ் காலியாகிடும். கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த ராஜேஷ் போன்றவர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த அட்ஜசண்ட்டாக இருக்கிற கேரளாவில் வந்து கொஞ்சம் வந்து அந்த பார்டர் சைடில் இருக்கிற மீனவர்கள்லாம் கொஞ்சம் விஜயோடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க, அந்த கிறித்துவ மீனவர்கள்லாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ பார்லிமெண்ட்டில் அந்த இடத்துல வின் பண்ணலையா, இதே திமுக கூட்டணி வின் பண்ணிச்சு இல்லையா. இப்போ விஜய் வந்த பிறகு வின் பண்ண முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. ஈவன் இந்த கிறித்துவ மீனவர்கள் கூட அப்படி தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ராஜேஷ்கெலாம் வந்து என்ன பர்சனல் கிரீவன்ஸ் தெரியாது. அவர் வந்து அதிகமான நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக வேணும், இல்லை விஜய் கூட நாங்கள்லாம் கேசி வேணுகோபால் சொல்லி தான் நாங்கள் இதை பண்ணுறோம், நாங்கள் விஜய் கூட சேரணும்னு சொல்கிறோம். கேசி வேணுகோபாலுக்கு கேரளா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விஜய்க்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றாங்க. இங்கேயே பெரிய ஓட் பேங்க் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் கேரளாவில் என்ன ஓட் பேங்க் இருக்குது? நீங்கள் இங்கேயே உங்கள் ஓட் பேங்கை கணிக்க முடியலீங்க, அப்புறம் கேரளாவில் போய் என்ன ஓட் பேங்கை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியும்? அங்கே ஏற்கனவே கம்யூனிஸ்ட் விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா கம்யூனிஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத போது, தமிழ்நாட்டை என்னன்னு தெரியாத போது காங்கிரஸ் உடனடியாக இந்த எலெக்ஷன்ஸ்லேயே வந்து போயிடுவாங்களா விஜய்கிட்டனா? போக மாட்டாங்க. விஜயோட ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்ச பிறகு 29 வேணால் ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இந்த 26 எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் போக மாட்டாங்க. ரெண்டாவது அப்போல்லாம் வந்து கேஎஸ் அழகிரியோ ராஜேஷோ சொன்னபோது திமுகவில் வந்து வாயமுன்னு பேசாமல் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் அங்கே அடி வாங்கினோன்னு பீகாரில் இங்கே இருக்க திமுககாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு காங்கிரஸை வந்து வறுத்தெடுக்கலாம். எஸ், இப்போ 2 சீட் கொடுங்க, 10 சீட் கொடுங்க அப்படின்லாம் வறுத்தெடுக்கலாம் போட்டு. இப்போ காங்கிரஸில் இருந்த திமுக கூட்டணிக்குள்ளே வந்த சர்ச்சை என்னென்னா, காங்கிரஸ் கிட்ட தான் வந்துச்சு. காங்கிரஸ் வந்து கூடுதலான சீட்ஸ் கேட்டதாகவும், சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் விஜய்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டுச்சு. அது ஒன்று. இன்னொன்று விஷயம் என்னென்னா வந்து ஆட்சியை கைப்பற்றினா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிறது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் சொன்ன திருச்சி வேலுசாமி முதற்கொண்டு, அழகிரி முதற்கொண்டு பலரும் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுக்கள், அந்த டோன் எல்லாமே இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா, அல்லது அது அடுத்த கட்டத்துக்கு நகரும்? அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா காங்கிரஸ் மேலிடம் வந்து ஏற்கனவே அது வந்து ஒரு அடி வாங்குற ஸ்டேஜில் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜான பொசிஷன். இந்த நேரம் சரியில்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கூட்டணி கட்சியை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு புது இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடம் எப்படின்னு தெரியாது. கல்யாணம் ஆகாத பொண்ணு புதுசாக மாமனார் வீட்டுக்கு போகிற மாதிரி தான். அங்கே எப்படி இருக்கும் மாமனார் எப்படின்னு தெரியாது. புதுசாக கல்யாணம் அங்கே போனால் அவங்க நாத்தனார் இருப்பார், மாமியார் இருப்பார், மாமனார் இருப்பார், எப்படி இருக்கும் புது வீடு எப்படி இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி இவங்க நிலைமை வந்து ஏற்கனவே ஒரு நம்பிக்கையான கூட்டணியோட பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கையான கூட்டணியோட பயணம் பண்ணி 3 எலெக்ஷன்ஸாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இவங்க அழகிரி பேசுகிறாரு, ராஜேஷ் பேசுகிறாருன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வின் பண்ணுறதுக்காக என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை சுச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாக்க மாட்டாங்க. அதனால் விஜயோட ஓட் பேங்க் தெரியாத போது இவங்க எந்த விதமான மூவ்மெண்ட்டும் கையில் எடுக்க மாட்டாங்க காங்கிரஸ். அவர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறாரு 26ல், அவர் நிலைமை என்ன தெரிஞ்ச பிறகு 29ல் வந்து அவரோட நிலைமையை பொறுத்து அப்புறம் திமுகவோட பிரச்சனை வந்தால் பார்ப்பாங்களே தவிர 26 பொறுத்த மட்டும் இப்போ நம்பிக்கையான ஒரு கூட்டணியாக இருக்கிற திமுகவோட தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது கேரளா எலெக்ஷன்ஸ்லாம் இங்கேயே வந்து விஜயோட ஓட்டு என்னன்னு தெரியாத போது கேரளாவில் அவரோட ஓட்டு என்னவாக இருக்க முடியும்? இங்கேயே வந்து பல பேர் அவருக்கு 3% வரும், 2% வரும்ன்றாங்க. அப்போ கேரளாவில் என்ன வரும்? கேரளாலாம் எந்த நடிகர்கள் கேரளாவில் ஓட்டு வாங்கியிருக்காங்க? இப்போ தான் வந்து பிஜேபியில் ஒரு நடிகர் வந்திருக்கார், சுரேஷ் கோபி வந்திருக்கார். அதனால் வந்து பெரிய அளவுக்கு அங்கே இருக்கிற மம்முட்டியோ மோகன்லாலோ போன்ற பெரிய நடிகர்கள் யாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அவங்க வந்து செக் பண்ணது கிடையாது. இப்போ தெலுங்கு ஃபீல்டு மாதிரி சிரஞ்சீவி செக் பண்ணி மோசம் பண்ணார். பவன் கல்யாணம் ஓரளவுக்கு மேலே வந்திருக்காரு. என்டி ராமாராவ் மேலே வந்தார். ஆந்திராலலாம் இப்போ ஒரு நடந்திருக்கு. கேரளாவில் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தலைவராக இருந்து பண்ணலை. சுரேஷ் கோபியும் ஒரு பார்ட்டியில் ஒரு ஆளாக இருந்தார், அவ்வளோதான். அதனால் வந்து காங்கிரஸ் வந்து இனிமேல் வாயை பொத்திட்டு அது கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணுன்னு அப்படி நான் ஒரேடியாக அப்படி எதிர்பார்க்கல.
அவங்க வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு பேரம் பண்ணி கொஞ்சம் நியாயமான சீட்ஸ் அவங்க வாங்குவாங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து காங்கிரஸை பகச்சிக்க விரும்ப மாட்டார். அவருக்கும் வந்து காங்கிரஸோட முக்கியத்துவம் தெரியும். பீகாரில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கான மைனாரிட்டி ஓட்டுகள் கண்டிப்பாக வந்து சேரும் அது இருக்கிற இடத்துல. அதனால் வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து காங்கிரஸை இழக்கிறத விரும்ப மாட்டார். அது வந்து இப்போது திமுக இப்போது சமூக வலைத்தளங்களில் திமுககாரர்கள் போடுற ட்வீட்லாம் இருக்குல்ல, காங்கிரஸை கிண்டல் பண்ணி போடுற ட்வீட், இந்த ஆர்எஸ் பாரதியோட பையன்லாம் கூட போட்டிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க பேசினாங்க பார்த்தீங்களா, அப்போ திமுக மௌனமாக தான் இருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இது ஆக்சுவலாக. ரைட், ஓகே. ஏன்னா அப்போ வந்து பேச முடியல, மௌனமாக இருந்தாங்க. இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால ஒழுங்காக வாய முடின்னு ஒழுங்காரு, கொடுக்குறத வாங்கின்னு ஒழுங்காருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் தலைமை மட்டத்தில் இல்லாமல் கீழ் லெவலில் பேசுகிறாங்கன்னு தான் பார்க்கணும். நல்லா சார், ஒரு விரிவான உரையாடல். உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.